அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினை பார்க்க போகிறோம். பிஎன்எஸ்எஸ்ல பார்ட் சி அண்ட் பார்ட் டி பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் படிக்கணும்னா, இதை புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் பார்ட் ஏவையும் பார்ட் பியும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் டச் பண்ண முடியும். அப்படி நீங்கள் இதை டச் பண்ணக்கூடிய எலிஜிபிளுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மிக சுலபமான கொஸ்டின் பேப்பர். இது பிஎன்எஸ்எஸ் உடைய 50வது வீடியோ. இது 49 வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ உள்வாங்கிக்கிங்க. நீங்கள் படிப்பதற்காக மட்டும் கிடையாது, இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுறதால இந்த பிஎன்எஸ்எஸ் மிக தெளிவாக நோட்ஸ் எடுங்க. இந்த கொஸ்டினை பார்த்தா நமக்கு தெரிய வரும். கர்நாடகாவில் செயல்படும் கொள்ளையர் கும்பலை சேர்ந்த ஒரு குற்றவாளி, அதாவது கர்நாடகாவில் ஒரு கேங் டெக்காட்டிஸ் அப்படின்ற ஒரு அதாவது கொள்ளை கும்பல் இயங்கி வருவதாகவும் அதில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கைது செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன அவங்க கொஸ்டின் எழுப்புறாங்க உங்ககிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம் எழுதுகிற அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்ன கொஸ்டின் எழுப்புறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்குது, கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கொள்ளை கும்பல் இங்கே இருக்குது, அதுலேருந்து ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கைது செய்யப்படுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கான்செப்டின் படி ஆந்திர நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி குற்றம் சாட்ட முடியும் என்றால் அதற்குண்டான காரணத்தை கூறுங்கள், குற்றம் சாட்ட முடியாது என்றால் அதற்குண்டான காரணத்தை கூறுங்கள்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். கிவ் ரீசன். இந்த கொஸ்டினை நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேசிஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அற்புதமாக நீங்கள் ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்ன, அதாவது கோர் கான்செப்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேஷனுடைய கோர் கான்செப்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுலேருந்து நூலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆன்சருக்குள்ளே ஓடி போயிடலாம். சரி, இதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். விசாரணை நடத்தப்படும் இடம், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆந்திர நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா விசாரணை நடத்த முடியுமா அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். கொள்ளை கூட்ட கும்பல் இயங்கும் இடம் ஒன்று, இது ஒன்று இல்லையா, அல்லது குற்றவாளி பிடிப்பட்ட இடம் இரண்டிலும் வழக்கு நடத்தலாம்னு சொல்லியாச்சு. ஸோ காரணம் இதுதான். ஒன்று கர்நாடகாவில் விசாரணை நடத்தலாம், அல்லது ஆந்திராவிலும் விசாரணை நடத்தலாம். அரெஸ்ட் பண்ணது ஆந்திராவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இதை ஒப்படைக்கலாம், அல்லது நீங்களும் அதாவது ஆந்திராவிலும் இதை நடத்தலாம் அப்படின்றது தான் இதற்குண்டான ஆன்சர். ஸோ அந்த கோர் கான்செப்டை இப்போ இது பார்த்திங்கன்னா பேசிக் இது அந்த கொஸ்டினுக்கு உண்டான பேசிக் ரீசனை நீங்கள் கொடுக்குறீங்க. கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட பிரச்சனை ஆள்வரை நிலையை அதாவது ஜூரிசெக்ஷனை குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக கர்நாடகான்ற ஒரு ஜூரிசெக்ஷனை குறிப்பிடுது, ஆந்திரான்ற ஒரு ஜூரிசெக்ஷனை குறிப்பிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜூரிசெக்ஷனை குறிப்பிடுகின்றது, ஆள்வரை நிலையை குறிப்பிடுகிறது. அப்போனா நீங்கள் என்னென்ன எழுதணும், இதில் ஜூரிசெக்ஷனை பற்றி ஃபுல்லாக எழுதணும். ஜூரிசெக்ஷன்னா என்ன, ஜூரிசெக்ஷனை பற்றின இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். அதற்கு முன்னாடி நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸை எடுக்கணும். வெதர் ஏ இஸ் அன் அக்யூஸ்ட் கர்நாடகா கேங் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள கொஸ்டின் கேட்குறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாடுலேஷனில் இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கலாம். இதுதான் கொஸ்டின்ன்றது இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டியை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்றதை இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இந்த இடத்துல புரிய வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் புரிய வருதோ, இதை விட பெஸ்ட் ஆன்சர் உங்களால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏவ ஒத்துக்கிறாங்க அவங்க. வெதர் ஏ அரெஸ்டட் இன் அனதர் ஸ்டேட் இஸ் வேலிடான்னு நானே எனக்குள்ள ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிறேன். ஏன்ப்பா அவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆந்திராவில் கைது செஞ்சால் இது வேலிடா, அவங்களுக்கு தானே சொந்தம் அந்த குற்றவாளி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேலிடான்னு கேட்குறேன். எஸ், வேலிட். எந்த இடத்துல வேணால், இந்தியாவில் எந்த இடத்துல, உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் அவரை கைது செய்யப்படலாம் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். அதன் பிறகு இன்னொரு கொஸ்டினை கேட்குறேன். எல்லாமே இதுலேருந்து எடுக்கிறது தான். நீங்கள் தான் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க கற்றுக்கணும். நீங்கள் வெதர் அக்யூஸ்ட் ட்ரையல் வேலிட் அரெஸ்டட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அக்யூஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது அரெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல அக்யூஸ்டை ட்ரையல் கண்டக்ட் பண்ண முடியுமா, அந்த கோர்ட்டில் நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதற்கும் நான் என்ன சொல்கிறேன், எஸ்ன்னு சொல்லிட்டேன். பண்ண முடியும்னு தான் அவங்க இங்கே பார்த்துட்டோமே. சரி,
4வதா பார்க்குறேன் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வெதர் 0 எஃப்ஐஆர் இஸ் அப்ளிகபிள் இன் திஸ் கேஸ் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நானே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த இடத்துல நான் ஏன் 0 எஃப்ஐஆரை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. 0 எஃப்ஐஆரை உங்களால் எந்த இடத்துலலாம் நுழைச்சி எழுத முடியுமோ அந்த இடத்துலலாம் நுழைச்சி எழுதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்சருக்கு உண்டான அர்த்தம். இந்த இடத்துல நான் 0 எஃப்ஐஆரை ஏன் நான் கொண்டு வரேன்னா, சம்பவத்துடைய கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேயும், பிடிப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்லையும் இருக்கிறதுனால, யாரோ ஒருவர் வந்து கூறி இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க இந்த கர்நாடகாவுக்கு இந்த கேஸை மாற்றுவதற்கு உண்டான கான்செப்டையும் இதில் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இவங்க 0 எஃப்ஐஆரை உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். 5th ஒன்று பாருங்கள், வெதர் விச் ஸ்டேட் கெட்ஸ் அத்தரைஸ்டு ட்ரையல் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எந்த ஸ்டேட்டில் இந்த ட்ரையலை நடத்துவதற்குண்டான அதிகாரம் இருக்குன்றதை கேட்குறேன். நான் 2 ஸ்டேட்லேயுமே அதிகாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லியாச்சு. 6 பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுது. இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் கிரைம் மஸ்ட் கெட் ரைட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. எந்த இடத்துல கிரைம் நடைபெற்றதோ அந்த இடத்துல தான் ரைட்ஸும் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த இடத்துல எந்த இடத்துல கிரைம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடக்குது. அதனால் ஆந்திரா ரைட்ஸை எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஆனால் கர்நாடகாவிலும் கிரைம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரெண்டு இடத்துலையும் சொல்லியாச்சு இல்லையா, போத்துன்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் அதை பற்றின பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம். இன்வால்வ்டு செக்ஷன் என்னென்ன செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூரி செக்ஷனை நீங்கள் மெயினாக கொண்டு வர போகிறீங்க. 177லேருந்து 184 வரைக்கும் ஜூரி செக்ஷனுக்கு தனி வீடியோ நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. அதே போல் ஜூரி செக்ஷன் எஃப்ஐஆரை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் எழுதணும். நீங்கள் அரெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் எழுதணும், ட்ரையல் பற்றின டீட்டெயில்ஸும் எழுதணும், அதுக்கப்புறம் டக்காட்டி பற்றிய டீட்டெயில்ஸும் எழுதணும். ஸோ இந்த டெக்காய்டி என்ற கான்செப்ட் தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். நான் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. கொள்ளை என்பது டெக்காய்டினா கொள்ளைன்னு அர்த்தங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வீடு புகுந்து கொள்ளை அடிக்கிறது, இல்லைன்னா ஒரு ஊரில் போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுறது, இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் டெக்காட்டின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன விஷயம் ஒளிஞ்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், 5 அல்லது 5 நபர்களுக்கு மேலே சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டாங்கன்னா அல்லது கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சாங்கன்னா அதன் பெயர் தான் பார்த்தீங்கன்னா டெக்காட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு கடுமையான குற்றங்களும் இருக்குது. அதற்குண்டான செக்ஷன் தான் 310 ஆஃப் பிஎன்எஸ். நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐபிசியாக இருந்தது, இப்போ பிஎன்எஸ்ஸாக மாறி இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஎன்எஸ்எஸ், இது பிஎன்எஸ். இப்போ தான் உங்களுக்கு புரிய வருது பிஎன்எஸ் வந்து பிஎன்எஸ்எஸ் கூட எப்படி மிங்கிள் ஆகுதுன்றது புரிய வருது. ஸோ பிஎன்எஸ்எஸ் எதை டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்காட்டி பற்றியே டிஃபைன் பண்ணி சொல்லுது. பிஎன்எஸ்எஸ் எதை டிஃபைன் பண்ணி சொல்லுதுன்னா இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்றதை பற்றி சொல்லுது. இவ்வளோதான் விஷயம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூரி செக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸும் எழுத போகிறீங்க. லோக்கல் ஜூரி செக்ஷன் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் கிரைம். இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் கிரைம் எந்த இடத்துல நடக்குது, ஆந்திர பிரதேசில் நடக்குது. ஸோ லோக்கல் ஜூரி செக்ஷன் இஸ் பிளேஸ் ஆஃப் கிரைம் இஸ் ஆந்திர பிரதேஷ். பிளேஸ் ஆஃப் ட்ரையல் போத் பிளேசஸ் இஸ் அப்ளிகபிள். 2 இடத்துலையும் நடத்தலாம். இந்த அரசாங்கம் நீங்கள் நடத்திக்கிங்கன்னு விட்டாலும் இல்லை நானே இதை நடத்திக்கிறேன்னு சொன்னாலும் 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா அதற்கு முகாந்திரம் இருக்கின்றது என்றதை புரிய வச்சுக்கிங்க. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஓடக்கூடிய அந்த பார்டர் பேர் தான் டெரிட்டோரியல் பார்டர்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. மோர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒன்று, மோர் டிஸ்ட்ரிக்ட். அதிகப்படியான ஸ்டேட்டுகளை கையாளக்கூடிய கான்செப்ட், அதிகப்படியான டிஸ்ட்ரிக்டுகளை கையாளக்கூடிய கான்செப்ட். கிரைம் இஸ் ஒன் ஸ்டேட், அரெஸ்ட் இன் அனதர் ஸ்டேட். கரெக்டாக இந்த பிரச்சனைக்கு சரியாக இது அப்ளிகபிள் ஆகுது பாருங்கள். ஆல்ரெடி காஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். கிரைம் ஆஃப் பிளேஸ் மஸ்ட் கெட் ரைட்ஸ்னு பார்த்தாச்சு. இன்வால்வ்டு டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஃப்ஐஆர், ஜூரி செக்ஷன், அரெஸ்ட்டு, ட்ரையலு, டெக்காய்டி. இவ்வளோத்தையும் எழுதுனா உங்களால் ஏன் 5 பக்கம் எழுத முடியாது? யோசிச்சு பாருங்கள். இவ்வளவே தான் விஷயம். இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டிக்கு உண்டான கான்செப்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு கேஸ் ஸ்டடியில் 2 கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஹோம் ஹெம் ரஜனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2005 நடந்த ஒரு வழக்கு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில்.
இந்த கேஸுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் ஒரு மாநிலத்தில் நடந்தது. குற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் நடக்குது. ஆனால் குற்றவாளி மற்றொரு மாநிலத்தில் கைது செய்யப்படுகிறார். குற்றவாளி இன்னொரு மாநிலத்தில் கைது செய்கிறாங்க. எக்ஸாக்ட்டா இந்த இல்லுஸ்ட்ரேஷனை கரெக்டாக பிக் பண்ணது பாருங்க. சரி, இஷ்யூஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்ட இடத்தில் நீதிமன்றம் வழக்கு நடத்தலாமா? எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினே தான் அப்படியே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ சரியான ஒரு கேஸ் ஸ்டடி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுன்னா, செய்யலாம், எந்த இடத்தில் வேணாலும் செய்யலாம். உச்சநீதிமன்றம் தெரிவித்தது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின்படி, அதாவது பிஎன்எஸ்எஸ் 184 படி குற்றம் நடந்த இடத்திலும், பிஎன்எஸ்எஸ் 184 என்ன சொல்லுது? எக்ஸாக்டாக ஜூரி செஷனை பற்றி சொல்லுது. சரி, ஜூரி செஷன்னா குற்றம் நடந்த இடம் இல்லையா? ரைட்டு. குற்றம் நடந்த இடத்திலும் அல்லது குற்றவாளி இருக்கும் இடத்திலும் அல்லது குற்றத்தின் ஒரு பகுதி நடந்த இடத்திலும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு, விசாரணை நடத்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. குற்றத்தின் தொடர்புடைய எந்த இடத்திலும், ஏன்னா எல்லா இடத்தையும் போட்டுட்டா அதுதானே சட்டமே. இப்போ சட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையானது இல்லையா? எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி கவர் பண்ணிப்பாங்க. குற்றத்துடன் தொடர்புடைய எந்த இடத்திலும் அல்லது குற்றவாளி பிடிபட்ட இடத்திலும் வழக்கு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹோம் ஹெம் ரஜினி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்ற கேஸில் மிக தெளிவான ஒரு கேஸ் ஸ்டடி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸாக்டாக இந்த கொஸ்டின் கேட்கலனாலும் எஃப்ஐஆருக்கு நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி உபயோகப்படுத்துங்க. அதே போல் டக்காட்டின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு உபயோகப்படுத்துங்க. அதன் பிறகு ஜூரி செஷன்னு கேட்டாலும் உபயோகப்படுத்துங்க, எஃப்ஐஆர்னு கேட்டாலும் உபயோகப்படுத்துங்க. உங்கள் கையில் தாங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் கொண்டு வர்றது தான் ஆன்சரு. அதை நீங்கள் அழகாக அந்த கொஸ்டின் தொடர்பு படுத்தி ஆன்சரை யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் வல்லவர்கள். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் ஜொலிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினை கேட்டாலும் ஒரு வாட்டிக்கு மேலே 2 வாட்டி படிங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பார்ட் பியில் பார்ட் ஏல உபயோகப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று, இல்லுஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன டாப்பிக்கில் அவங்க கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று, அந்த டாப்பிக்கை ஆல்ரெடி நீங்கள் பார்ட் ஏல பார்ட் பியில் படித்து வச்சுருப்பீங்க. தேர்ட் ஒன்று, அதை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய ஐடியாலஜியால். இதை தான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய ஐடியா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க, காஸ் ஆஃப் ஆக்ஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறத நீங்கள் தெளிவாக எழுதுங்க. அதற்கப்புறம் இன்வால்வ்டு செக்ஷனை எழுதுங்க. அதன் பிறகு லாஸ்ட்டாக ஒரு கேஸ் ஸ்டடி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டுக்கு அப்புறமா ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குறீங்க. ஒரு சில நேரங்களில் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் உங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பார்ட் பி அண்ட் பார்ட் சி அண்ட் பார்ட் டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.